Hello viewers, welcome to Lockdown School. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டரில் சாப்டர் 2 Encoding Schemes and Number System. Introduction. Have you ever thought how the keys on the computer keyboard that are in a human recognizable form are interrupted by a computer system? This section briefly discusses text interruption by a computer. We have learnt in a previous chapter that computer understood only binary language of 0s and 1s. Therefore, when a key on a keyboard is pressed, it's internally mapped to a unique code, which is further converted to a binary. Example 2.1. When the key A is pressed, it is internally mapped to a decimal value 65, which is then converted to its equivalent binary value for the computer to understand. Similarly, when we press alphabet A on Hindi keyboard, internally it is mapped to a hexadecimal value 0905, whose binary equivalent is 00010010000101. So, what is encoding? The mechanism of converting data into an equivalent cipher using specific code is called encoding. It is used for a key A and not any other value. Is it same for all the keyboards irrespective of their make? Yes, it is same for all the keyboards. This has been possible because of understand encoding schemes where each letter, numeral and symbol is encoded or assigned a unique code. Some of the well-known encoding schemes are described in the following section. ஆக்சுவலாக வந்துட்டு என்கோடிங் அப்படிங்கிறது இந்த கோடிங் பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் லாங்குவேஜ். ஆக்சுவலாக வந்துட்டு சிஸ்டம்க்கு வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கணும். அந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும், ஹியூமனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு லாங்குவேஜ்ன்றது நமக்கு தெரிஞ்ச அந்த இங்கிலீஷ் அந்த மாதிரி நிறைய நம்மளோட ஓன் லாங்குவேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்துட்டு கோடிங் லாங்குவேஜ் மட்டும்தான் அதுக்கு தெரியும் அந்த சிஸ்டம்க்கு. ஸோ அதை வச்சு தான் நம்மளுடைய என்டையர் சிஸ்டமையும். ஐயோ, இது ஆஃப் ஆகிடுச்சு. அப்படியே ஆஃப் ஆகிடுமா? புரியல. இது ஆஃப் ஆகிருந்தது இவ்வளோ நேரம். ஆஃப் ஆகிருக்குமா? இல்லை, ஆஃப் ஆகிருக்குது. சாப்டர் 2ல் என்கோடிங்கை பொறுத்த வரைக்கும் கோடிங் அப்படிங்கிறதாவே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் ஜென்ரலாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கோடிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம கோட் மூலயமா சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த சிஸ்டம்க்கும் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஒரு கோடிங்கில் சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஹியூமனுக்குன்னு ஒரு லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ ஹியூமன் லாங்குவேஜ் தான் நமக்கு வந்துட்டு தெரியும். ஆனால் சிஸ்டம்க்குன்னு ஒரு லாங்குவேஜ். ஸோ அதுதான் இந்த பைனரி நம்பர்ஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹியூமன் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு நம்மளோட காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு அவங்க ஓன் லாங்குவேஜாக இருக்கட்டும். ஸோ அது வந்துட்டு அந்த கீபோர்டில் இருக்கும். பட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு பைனரியாக தான் அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இந்த இதில் பார்த்துட்ருக்கோம். இந்த பைனரியை வந்துட்டு நம்ம எப்படி நமக்கு வந்துட்டு இது வேர்ட்ஸாக இருக்கும். பட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அது பைனரியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் சொல்கிற மாதிரி ஒரு ஏ லெட்டர்ஸ் அப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஒரு பைனரியாக கொண்டு போய் வேல்யூவாக மாற்றிக்கிறது இந்த சிஸ்டம் வந்துட்டு லாங்குவேஜை எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சிஸ்டம் வந்து அந்த மினிட்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் லாங்குவேஜுக்கு மாற்றிக்குது. ஸோ கோடிங்க்கு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அது வந்துட்டு தன்னைத்தானியே வந்துட்டு நம்ம ஹியூமனை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ அழுத்துறோம். ஆனால் அது வந்துட்டு ஜென்ரேட் ஆகி அதுக்கான கோடிங் லாங்குவேஜுக்கு போயிடுது. இந்த பைனரி லாங்குவேஜுக்கு மாற்றி நமக்கு டிஸ்பிளேயில் வரும்போது நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் அது கொடுக்குது.
In the early 1960s, computers had no way of communicating with each other due to different ways of representing keys of the keyboard. Hence, the need for a common stand was realized to overcome this shortcoming. Thus, a coding scheme ASCII was developed for standardizing the character representation. ASCII is still the most commonly used coding scheme. Initially, ASCII used 7 bits to represent characters. Recall that they are only two binary digits, 0 and 1. Therefore, the total number of different characters on the English keyboard that can be encoded by 7-bit ASCII code is 2 power 7 is equal to 128. Table 2.1 shows some printable characters of ASCII code, but ASCII is able to encode characters set of English language only. Example 2.2. Encode the word data and convert the encoded value into binary values which can be understood by a computer. ASCII value of a D is 68 and its equivalent 7-bit binary code 100100. ASCII value A is 65 and its equivalent 7-bit binary code 100001. ASCII value of T is 84 and its equivalent bit binary code 1010100. ASCII value A is 65 and its equivalent 7-bit binary code 10000001. Replace each alphabet in data which is ASCII code value to get its equivalent ASCII code, and with 7-bit binary code to get its equivalent binary number as shown in table 2.2. 2.1.2 Indian Script Code for Information Interchange ISCII. In order to facilitate the use of Indian languages on computers, a common understanding for coding Indian scripts called ISCII was developed in India during mid-1980s. It is an 8-bit code representation for Indian languages, which means it can be 2 power 8 is equal to 256 characters. It retains all 128 ASCII codes and uses rest of the codes 128 for additional Indian language character set. Additional codes have assigned in the upper region 160 till 255 for the aksharas of the language. 2.1.3 Unicode. There was many encoding schemes for characters sets of different languages, but they were not able to communicate with each other, as each of them representing characters in their own ways. Hence, text created using one encoding scheme was not recognized by another machine using different encoding scheme. Therefore, a standard called Unicode has been developed to incorporate all the characters of every written language of the world. Unicode provides a unique number for every character irrespective of device, server, desktop, mobile, operating system, Linux, Windows, iOS, or software application, different browsers, text editors, etc. Commonly used Unicode encoding are UTF-8, UTF-16 and UTF-32. It is superset of ASCII, and the values of 0 to 128 have the same characters as in ASCII. Unicode characters of Devanagari script is shown in table 2.3. Each cell of a table contains a characters along with equivalent hexadecimal value. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கோட் எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு கோட்
பிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ அந்த பிட்ஸை வந்துட்டு கன்வர்ஷனாக கொடுத்து நியூமரிக்காக கொடுத்து அந்த நியூமரிக்லேருந்து கோட் க்ரியேட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு என்னென்னா அந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டர்சேஞ்சில் மூலயமா அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்போனா 1960 அதாவது 1960 வந்துட்டு ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி கீபோர்ட்ஸில் வந்துட்டு நம்ம கொண்டு வந்துட்டு இது வந்துட்டு இந்த ஸ்கீம் வந்துட்டு என்கோடிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 2^7 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 128 அதோடைய வேல்யூலேருந்து வர்றதை கோடிங்கில் க்ரியேட் பண்ணி வைக்கிறது தான் இந்த சிஸ்டமேட்டிக் கோடோட மீனிங்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அவங்கவுங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஸோ அவங்க லாங்குவேஜஸ் வந்து கோடிங்கை வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இதில் சொல்ல வராங்க. ஸோ இது ASCII வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஸோ எப்படின்னா ஒரு D இருக்குன்னா அதுக்கு Dக்கு வந்துட்டு ஒரு நியூமரிக் நம்பர் கொடுத்து அதை வந்துட்டு 7 பிட்ஸால் சேஞ்சஸ் பண்ணி அதோட நம்பர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா 100100 அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அதே மாதிரி ஏக்கு வந்துட்டு 65ன்ற வேல்யூவேட் கொடுத்து அதுக்கு வந்துட்டு பைனரி கோடில் வந்துட்டு 10001 அப்படிங்கிற மாதிரியும் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே அவங்க வந்து ஒரு நியூமரிக் கொடுத்து அந்த நியூமரிக்கை வந்து ஒரு பைனரியாக மாற்றி ஸோ சேஞ்சஸ் பண்ணி ஸோ அதை வந்து டிஸ்பிளே பண்ண வச்சு நமக்கு வந்துட்டு நோயிங் புரிய வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அதில் வந்து இது விளக்கிச்சிருக்காங்க இந்த டேபிள்லையும். ஸோ அதை மாதிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்தியன்லேயும் வந்துட்டு இந்தியன் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டர்சேஞ்ச்லேயும் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த 2 பவரை வந்துட்டு 8 மாற்றி ஸோ அந்த கோடிங்கை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க எந்த சிஸ்டமேட்டிக் எந்தெந்த சிஸ்டமேட்டிக் மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூனிட் கோட் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூனிட் கோடை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்து நம்மளை வந்து ஈஸியாக ஒவ்வொரு ஹியூமனை வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. நமக்கு அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹியூமனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வந்து லாங்குவேஜாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது ஒரு கீபோர்டில் வந்துட்டு கீயாக வந்துட்டு ஒரு டிஸ்பிளேயில் வந்துட்டு பிக்சரில் வந்துட்டு நமக்கு ஒரு வேர்ட்ஸாகவும் தெரியும். ஆனால் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு அது பைனரியாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு என்றைக்குமே வந்து 0-1 அப்படிங்கிற ஒரு சின்ன இந்த 2 விஷயத்தை தான் வந்துட்டு நம்பர்ஸை மட்டுமே இது நம்பர்னு சொல்கிறத விட இந்த பைனரியை வந்துட்டு இது பிடிக்கும். நியூமரிக்கில் சேஞ்சஸ் பண்ணி நமக்கு வந்து பைனரியாக மாற்றி கொடுக்கறது தான் இந்த கோடிங்கோட மெயின் விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.